வாணியம்பாடி அடுத்த வெள்ளக்குட்டை கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எருதுவிடும் விழா நடைபெறுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். சீனிவாசன், விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் பரண்யா. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வெள்ளக்குட்டை கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து எருது விடும் விழா என்பது நடைபெற்று வருகிறது. அதே போன்று இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தற்போது எருது விடும் விழானது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த எருது விட விழாவை வாணியம்பாடி ஏடிஎம்கே சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்போட்டியில் வேலூர், ஆம்பூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மற்றும் வெளி மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட காளைகள் வந்திருக்கிறது. இந்த காளைகள் கால்நடை மருத்துவ குழுவினருக்கு முழு பரிசோதனைக்கு பின்னர் இந்த காளைகள் போட்டியில் பங்கேற்க வைத்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் இதில் கலந்து கொண்டு எருது விடும் விழாவை கண்டு கழித்து வருகிறார்கள். பார்வையாளர்களின் பாதுகாப்பிற்காக இரு புறங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாணியம்பாடி டிஎஸ்பி மகாலட்சுமி தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் வாணியம்பாடி வருவாய் வட்டாட்சியர் அஜிதா பேகம் மற்றும் வட்டாட்சியர் சுதாகர் ஆகியோர் தலைமையில் வருவாய்த்துறையினர் விழாவை கண்காணித்து வருகிறார்கள். காலை 8 மணிக்கு தொடங்கிய இந்த எருது விடும் விழாவானது மதியம் 2 மணி வரை நடைபெற இருக்கிறது. இந்த எருது விடும் விழாவில் குறைவான வினாடிகளில் இலக்கு அடையக்கூடிய காளைகளுக்கு முதல் பரிசாக ஆசிரியர் வெங்கடாசலம் மற்றும் திமுகவுடைய மாவட்ட இளைஞர் துணை அமைப்பாளர் கிரிராஜ் ஆகியோர் சார்பில் 1,22,222 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதே போன்று ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் மக்கள் என பல்வேறு தரப்பினர் சார்பில் மொத்தம் 55 பரிசுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு சரியான இந்த விழா முடிவு பெற்ற பின்னர் வெற்றி பெற்ற காளையின் உரிமையாளர்களுக்கு திமுகவுடைய மாநில சட்ட திட்ட குழு இணை செயலாளர் வேலூருடைய முன்னாள் எம்எல்ஏ ஞானசேகரன் பரிசுகளை வழங்க இருக்கிறார்கள். இந்த எருது விழாவில் யாருக்கேனும் காயங்கள் ஏற்பட்டால் அவர்களுக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்க மருத்துவ குழுவினர் தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். மேலும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. பரண்யா, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சீனிவாசன். அதுவா வரக்கூடிய காலை எண் 21 நம்பர் காலை வர இருக்கிறது. கன்னிகாபுரம் ஜெய் ஆஞ்சநேயா. காளையின் பெயர் கன்னிகாபுரம் ஜெய் ஆஞ்சநேயா. ஜெய் ஆஞ்சநேயா. சேர்ந்து கைப்படுப்பா. ஓட தொடங்கி விட்டது. 33 லெஃப்ட் 33 நம்பர் லெஃப்ட் சார். சென்டர் சார். ரைட் சார். மாறிட்டன். அப்பா ரைட் சார். பின்னாடி நிறைய கால் இருக்குது. ஓட தொடங்கி விட்டது. 31 கல்கி பகவான் காலை ரூபாய் 22 ஓட தொடங்கி 22 அக்னிபுத்திரன் லெஃப்ட் சார். பாருகிறோம் அபாரமா போயா. வர
ஓடக்கூடிய காலை எண் 38 மிக பாக்கலான காலை. மங்கள இருக்கிறவங்க உத்தரவாதம் இல்லைங்க, சேர்ந்து கை போடுங்க. 38 ஓட தொடங்கிவிட்டது.